السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. ما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر. صدق الله العليم. وقال نبينا حبيبنا رسول الله صلى الله عليه وسلم: تحروا ليلة القدر في الوتر من العشر الأواخر من رمضان، أو كما قال عليه الصلاة والتسليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் கொஞ்சம் நெருங்கி வந்துருங்க. வெளியில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அவங்க வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் உன்னதமான ரமலானுடைய மாதத்தில் 27வது தராவி தொழுகையை நிறைவு செய்துவிட்டு மன நிறைவான ஒரு இரவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். மன நிறைவான இரவு என்றால் யாருக்கு மன நிறைவோ இல்லையோ, மஸ்ஜிதில் தொலை வைக்கக்கூடிய இமாமுக்கும் பள்ளிவாசலினுடைய பொறுப்புதாரிகளுக்கும் மன நிறைவு என்பதாக சொல்லலாம். ஏன்னா ரமலான் மாதத்தினுடைய முதலாவது தராவி தொழுகையில் வந்து கலந்துவிட்டு காணாமல் போன அழகான நல்ல முகங்கள் அதிகமாக இன்னைக்கு தென்படுகிறது. அதனால் அதை பார்க்கும்போது கண்கொள்ளா ஒரு காட்சியா, இவர்களெல்லாம் ஃபஸ்ட்டு பிறை அன்னைக்கு தானே பார்த்தோம் என்பதாக நினைக்கக்கூடிய அளவிற்கு அற்புதமான மன நிறைவான ஒரு நாளிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். அதாவது சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டுறது கற்றுக் கொடுப்பாங்க. எப்படி கற்றுக் கொடுப்பாங்கன்னா, நீ ஸ்டார்ட் பண்ணு, நான் பின்னாடியே நிற்கிறேன் பார், பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனும் நம்பி ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஸ்டார்ட் பண்ணி வண்டி போயிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு கொஞ்சம் தூரம் போனதுக்கு பின்னாடி தான் திரும்பி பார்ப்பான், அவர் அங்கேயே விட்டுட்டாருன்னு. அது மாதிரி ரமலானுடைய பிறை ஆரம்பத்தில் வந்து அஜத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க தராவி, இந்த வருஷம் பாருங்கள் முழுசாக இன்னைக்கு குரானை வந்து நம்ம முடித்து கேட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி நம்பி ஆரம்பிக்க விட்டுட்டு கடைசியாக போக போக பார்த்தா எல்லாருக்கும் பயம் வந்துடும். இமாமும் முஅzzினும் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய ஒரு சில சீதேவி மக்கள் மட்டுமே பாக்கி இருக்கக்கூடியவர்கள். திரும்பவும் நாங்கள்லாம் பயப்படாதீங்க, எல்லோரும் நாங்கள் இருக்க தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி 27 வந்து முசாபா செய்யக்கூடிய ஒரு காட்சிகளை நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு சில ஹதீஸுகளெல்லாம் இருக்குது. அந்த ஹதீஸுகளெல்லாம் சொல்லிவிட்டு அஜத்மாருங்க அவசரத்தில் ஆர்வத்தில் சொல்லிவிட்டு இந்த ஹதீஸெல்லாம் நாம் எதுக்காண்டி சொன்னோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய சில ஹதீஸ்கள்லாம் இருக்குது. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, டெய்லியும் குரான் முழுசாக ஓதுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, வேண்டாம், குல் ஹுவல்லாஹு அஹத் இருக்க ஃபதுலுத்துல் குரான், குல் ஹுவல்லாஹு சூரா இருக்குல்ல, அந்த சூறாவை 3 தடவை ஓதுனாக்க முழு குரானை ஓதியதனுடைய நன்மை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதை பரவலாக நாமளும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். 3 தடவை குல் ஓதுனா குரானுடைய நன்மை கிடச்சிருச்சின்னு. அது யாருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கோ இல்லையோ, குரான் ஓதணும்னு சொல்லி ஆர்வத்தோட சிரமத்தோடு ஆரம்பித்தார். அவர் சரி ரைட்டு அஜர்த்தே சொல்லிட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லிட்டாங்க, எதுக்கு போட்டு அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீன்னு போட்டு இது பண்ணிக்கிட்டு குலுவல்லாவாது அல்லாஹ் சமதில் அம்மியலிது வலம் யூலது வலம் எக்குள்ளவு குஃபோன் ஆகுதுன்னு சொல்லி 3 வாட்டி ஓதி முடிச்சுட்டு அந்த நன்மையை வாங்கிட்டு போயிடுவோம் என்பதாக முடிவெடுத்துட்டாங்களோ என்னவும் தெரில. நிறைய பேருக்கு அந்த குலுவல்லாவதை தவிர வேறு எதுவுமே தெரியாது.
சூரத்துல் ஃபாத்தியாவை விட்டுட்டு குல்ஹுவல்லாஹு அஹதை மட்டும் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா சுலுத்துல் குர்ஆன் 3 தடவை ஓதுனாங்க. சுப்ஹானல்லாஹ். அது மாதிரி உள்ளது தான் இந்த லைலத்துல் கத்ருடைய விஷயம். லைலத்துல் கத்ர் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக தந்திருக்கிறான். என்ன பொக்கிஷம்? முன்னாடி வாழ்ந்தவர்கள் எல்லாம் நீண்ட ஆயுள் கொண்டவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு உள்ளவர்களுக்கு 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கு 60 வயசு தொடுறதுன்றது பெரிய சாதனையான ஒரு காலகட்டத்தில் நாம இருக்கிறோம். ஆயுள் காலம் ரொம்ப குறைந்து விட்ட காலத்தில் இருக்கிறோம். இப்ப அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இந்த லைலத்துல் கத்ர் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒருவர் அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டார் என்று சொன்னால் 1000 வருடங்கள் வாழ்ந்ததற்கான சமத்தை அவர் அடைந்து விடுகிறார். அடுத்த லைலத்துல் கத்ரை அடைந்தால் 2000, அடுத்த லைலத்துல் கத்ர் 3000 என்பதாக அவர் பல லைலத்துல் கத்ரை அடைகின்ற பொழுது 1000 இவர் எல்லா முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தையும் ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். இந்த லைலத்துல் கத்ர் எங்க இருக்குது அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தஹர்ரு லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவை ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான், ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10ல் இருக்கக்கூடிய ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்களும் தேடினாங்க அப்படின்றதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஓகே. இதில் என்ன எதுனா, சில ஆய்வாளர்கள் இருக்கிறார்களா சஹாபாக்களுடைய சில ஹதீஸினுடைய குர்ஆனினுடைய ஆய்வு மேதைகள், அதில் குறிப்பாக முக்கியமான சஹாபாக்கள் அவர்களுடைய சில கருத்துக்கள் ஒன்று ஆங்காங்கே தென்படுகிறது. அதில் உள்ளது என்னது அப்படின்னு சொன்னால், இந்த 27 சம்பந்தப்பட்ட விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுதில் குர்ஆன மின் அர்பா, குர்ஆனை 4 நபர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் குர்ஆன் எப்படி இறங்குனுச்சோ எப்படி ஓதுனுச்சோ அந்த முறைப்படி அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு கரெக்ஷன் பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சும்மா புகழ்ச்சிக்காக சொல்லலை, ஏன்னா குர்ஆனுடைய விஷயம். எனவே ரசூலுல்லாஹி சொல்றாங்க, குர்ஆனை நீங்கள் எடுப்பதாக இருந்தால் இந்த 4 நபர்களிடம் இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு, மின் இப்னு மஸ்ஊத், முதலாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது உபை இப்னு கஅப், உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா, அப்புறம் முஆத் இப்னு ஜபல், அதற்கப்புறம் சாலிம் ரலியல்லாஹு. இந்த 4 பேரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துறாங்க. இந்த 4 நபர்களை அடையாளப்படுத்தினாங்கல்ல சிறப்பித்து, இந்த 4 நபர்கள்லேருந்து இருக்கக்கூடிய 2 நபர்களை குறித்து தான் இந்த 27 சம்பந்தப்பட்ட ஹதீஸ் வருது. உபை இப்னு கஅப் மைனா, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன லைலத்துல் கத்ரி லைலத்த 27, 27 தான் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதாக சொல்கிறார். அப்போ அந்த மாணவர் பக்கத்தில் உட்கார்ந்துருந்த மாணவர் கூட கேட்குறாரு, என்னுடைய உஸ்தாதே, இன்ன அஹாக்க இப்னு மஸ்ஊத், உங்களுடைய சகோதரர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் யகூலு, அவர்கள் சொல்கிறார்கள், மை யகுமுல் ஹவுல யுசிபு லைலத்துல் கத்ர், யார் ஒற்றைப்படையான இரவுகளில் நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொள்வார்கள் என்பதாக பொதுவாக தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பர்டிகுலராக குறிப்பிட்டு நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹு அராத அல்லா யதகல்லம் அன்னாஸ், மக்களிடத்திலே பொதுவாக தெரிவிக்க கூடாது என்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். பொதுவாக இந்த லைலத்துல் கத்ர் என்பது அமா இன்னஹு கத் அலிம அன்னஹா ஃபீ ரமலான், அந்த எந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் சொல்கிறீர்களோ அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது ரமலானுடைய மாதத்திலே இருக்கிறது என்பதும் தெரியும். வ அன்னஹா ஃபி அஷ்ரில் அவாஹிர், அது கடைசி 10 தான் இருக்கிறது என்பதும் தெரியும். வ அன்னஹா லைலத்து 27, அது 27 தான் என்பதும் அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் அது சொல்லலை. ஏன் அப்படின்னு சொன்னால், மக்கள் எல்லாம் அதை மட்டுமே குறிப்பாக்கி விட்டு மற்றவைகளை அவர்கள் விட்டு விடுவார்களோ என்கிற காரணத்தினால் அதை அவங்க சொல்லலை என்பதாக யார் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வதாக ஒரு செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே நம்மினால் பார்க்க முடிகிறது.
ஆக இந்த ஹதீஸ் எதுக்காண்டி சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த 27 குறித்துண்டான விஷயத்தை ஏன் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், குறிப்பிட்டு இந்த 27 மட்டும் நீங்கள் மேன்மைப்படுத்துங்கள் என்பதற்காக அல்ல. இந்த 27 நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா இரவும் நாம் தேட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு தெரியாதா? சஹாபாக்களுக்கு தெரியாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா என்ன அப்படின்னா, ஒற்றைப்படையான இரவுகள் எல்லாவற்றிலையும் தேடுவதுதான். தஹர்ரவ் லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரை தேட வேண்டும் என்பதுதான். எனவே தேடணும். அதில் இந்த 27 என்பதை கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்துவது சிறந்ததாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுனாலேயே அது 27ன்னு கூட சொல்றது இல்லை நிறைய இடத்துல. இன்னைக்கு 27, இன்னைக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு, லைட்டு போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க. யார் சொன்னா லைலத்துல் கத்ருடைய இரவு இன்று? யார் என்று சொன்னால், இன்று இருப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத தான் நம்ம விளங்கணும். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அன்பு பெருமக்களே, என்னடா இன்னைக்கு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு இல்லை அப்படின்னு சொன்னாக்க இப்போ நம்ம வந்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிருச்சா அப்படின்னு நினைச்சிட வேணாம். ஏன்னா அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா எந்த ஒரு அமலையுமே வீணாக ஆக்குவதில்லை. நாம் ஒரு ஈமானம் வ இஹ்திசாபன், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானம் வ இஹ்திசாபன், லைலத்துல் கத்ருடைய இரவில் நம்பிக்கையோடு உறுதியோடு ஒருவன் அல்லாஹு தஆலா நிச்சயமாக இதுதான் லைலத்துல் கத்ரா வச்சிருப்பான் அப்படின்ற நம்பிக்கையோடு ஒருத்தவர் இருந்தார்னா அவருடைய ஈமானை அல்லாஹு தஆலா இது பண்ணுறதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹு மன்கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதர் ஒருவர் வாழ்ந்தார். லம் யஅமல் அமலன் ஷைஆ, எந்த ஒரு அமலையுமே செய்யலை. எந்த ஒரு அமலையுமே செய்யாத காரணத்தினால மறுமையில போனால் அல்லாஹ்விடத்தில் நாம பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறதே என்பதாக நினைத்தார். எனவே அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய மகனிடத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், ஃபைதா அனமித்து, நான் எந்த ஒரு அமலுமே செய்யவில்லை, அல்லாஹ் எனக்கு கொடுத்த உபகாரத்தை எல்லாம் வீணாக நான் கழித்து விட்டேன், நான் மறுமையிலே அல்லாஹ்வை சந்தித்தேன் என்றால் அல்லாஹு தஆலா என்னை கடுமையான முறையில் தண்டிப்பான். எனவே இவர் ஒரு சூட்சமத்தை செய்கிறார். அதாவது ஷார்ட் ரூட்டிலேயே சிந்திச்சு சிந்திச்சு பழகின காரணத்தினால மௌத்துடைய நேரத்திலையும் அதே தான் வருது. பெரும்பாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்னே சரி, ஒருத்தர் இருந்தார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சம்பவம் வரும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகளை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் உங்களுடைய, நான் இன்னும் கொஞ்ச நாளில் மௌத்தா போக போகிறேன், இதெல்லாம் பங்கு எல்லாத்தையும் நிலவரங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கஃன் துணியை எடுத்து வச்சுருப்பாங்க, பழைய கஃன் துணி. அந்த கஃன் துணியை எடுத்து வச்சு சொல்லுவாங்க, இந்த கஃன் துணியில் எனக்கு கஃன் இடுங்க. ஃபஇன்ன தௌபல் ஜதீத், புதிய ஆடை இருக்கிறதே அது அஹக்குலில் ஹை, உயிரோடு இருக்கக்கூடியவன் உடுத்துவதற்கு தான் அது தகுதியான. நான் மண்ணுக்குள்ளே போகிறேன், மண்ணுக்குள்ளே போகக்கூடியவனுக்கு எதுக்கு புதுசாக ஒரு துணியை வாங்குறீங்க? பழைய துணி ஒன்று இருக்குது, அந்த துணியை போத்திய வண்ணமாகவே இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இது இவர்களுடைய அந்த தக்வாவினுடைய ஒரு நிலையை காட்டுது. இப்போ என்னன்னா, நம்ம காலத்தில் உள்ள ஒரு ஆள் தன்னுடைய மகனை கூப்பிட்டு, வாழ்கிற காலமெல்லாம் ஃப்ராடுதனம் எல்லாத்தையும் செஞ்சாச்சு, இப்போ தன்னுடைய மகனை கூப்பிட்டு அவர் சொன்னாரா, மகனே இது மாதிரி நான் மூத்தா போகிறேன், நான் மூத்தா போனாக்க இருக்கிற இந்த பழைய துணி ஒன்று இருக்குது, இந்த துணியில் எனக்கு கஃன் செஞ்சிரு. மகனுக்கு டவுட்டு, அவ்வளோ பெரிய தக்குவாதாரியெல்லாம் இல்லையே நம்ம அத்தா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாதிரி இல்லை சொல்கிறாப்புல, ஒருவேளை மாறி இருப்பாரோ அப்படின்னு நினச்சாப்புலையாம். சரி எதாக இருந்தாலும் கேட்டுருவோமே, ஓப்பனாகவே கேட்டுருவோமேன்னு போய், அத்தாவே இது மாதிரி பழைய துணியில் கஃன் செய்ய சொல்கிறீங்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய வரலாறு ஏதாச்சும் படிச்சிங்களா? அவங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இது மாதிரி பழைய கஃன் துணியில் அடக்கமாகலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை மகனே, நீ புது துணியில் நீ அடக்கம் செஞ்சிட்டேன்னு வச்சுக்கேன், நான் உள்ளக்க போனதுக்கு பின்னாடி கேள்வி கேட்கறதுக்காண்டி முன்கர் நக்கீர் வருவார். முன்கர் நக்கீருக்கு பளிச்சுன்னு தெரியும் இது புது மையத்து அப்படின்னு தெரிஞ்சிடும். நீ பழைய துணியில் நீ கஃன் துணி செஞ்சு முடிச்சுட்டன்னா அவர் பார்த்துட்டு, சரி இது பழைய துணியாக இருக்குது, ஏற்கனவே நம்ம கேட்டுட்டோம் போல அப்படின்னு விட்டுட்டு போனாலும் போயிடுவார். அதனால தான் நான் இது மாதிரி சொன்னேன்னு சொல்கிறாங்க.
வாழ்ற காலமெல்லாம் சிந்தனை ஒன்றாக இருக்கிற காரணத்தினால் கடைசி நேரத்திலையும் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மனிதர் தன்னுடைய மகனிடத்துல சொல்கிறார், ஃபைதான மித்து, நான் மௌத்தா போயிட்டேன்னா ஃபஹரி கூனி, என்னை எரிச்சிருங்க, என்னை எரிச்சிருங்க. எரிச்சு என்ன செய்யணும்? எரிச்சு என்ன செய்யணும்னா கடுமையான காற்று வீசக்கூடிய நாளை பாருங்கள். அந்த நாளில் காற்று வீசும்போது கொஞ்சத்தை அதில் தெளிச்சு விட்டுருங்க, அப்படியே காற்றுல போயிடும். இன்னும் சிலது இருக்குள்ள சாம்பல், அந்த சாம்பலை எடுத்துகிட்டு கடலில் கரைச்சி விட்டுருங்க. மீதி இன்னும் இருக்கும் கொஞ்சோண்டு இருக்குல்ல, அந்த 3 எடுத்துகிட்டு மண்ணாக போட்டு குழப்பி அடித்து விட்டுருங்க. ஏன்னா மறுமையில் அல்லாஹ் தஆலா என்னை என்ன செஞ்சிடக்கூடாது, எழுப்பிடக்கூடாது. சஹீஹான ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இப்போ மண்ணில் போட்டு பெரட்டை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறார். இப்போ அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா மஹ்ஷர்ல அந்த கடலை பார்த்து சொல்லுவான், எஜ்மா மா ஃபீக், உன்னிடத்தில் இருக்கக்கூடியதை எல்லாம் கொண்டுட்டு வா. அந்த காற்றை பார்த்து சொல்வான், எஜ்மா மா ஃபீக், உன்னிடத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் கொண்டுட்டு வா. அந்த மண்ணை பார்த்து சொல்வான், எஜ்மா மா ஃபீக், உன்னிட்ட இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டுட்டு வான். எல்லாமே ஒன்று சேர்ந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆளை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நிப்பாட்டினா ஆளு பேப்பேன்னு நிற்கிறார். எவ்வளவோ நம்ம தப்பிச்சிடலாம் பார்த்தா கடைசி அல்லாஹ் தஆலா இப்படி நிற்க வச்சுட்டானே அப்படின்னு இப்படி நிற்கும் போது அல்லாஹ் தஆலா கேட்குறான், யாபுதி, என்னுடைய அடியான என்ன பார்க்குற அப்படின்னு. அவர் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இப்போ அல்லாஹ் தஆலா சொன்னானா, மா ஹமலக்கா அலாமா சனாத்த, இப்படியெல்லாம் போட்டு என்னென்னமோ செஞ்சிய, ஏன் இதெல்லாம் ஏன் செஞ்ச அப்படின்னு கேட்டான். அப்போ அல்லாஹ் தஆலாவிடத்தில் அவர் சொன்னால், மகாஃபத்துக்க ரப்பி, ரப்பே, உன் மீது உண்டான பயத்தின் காரணத்தினால் நான் அப்படி செஞ்சேன். மகாஃபத்துக்க யா ரப்பி, என்னுடைய ரப்பே, உன்னை பற்றி உண்டான அச்சம் என்னுடைய உள்ளத்தை செய்யறதெல்லாம் செஞ்சாச்சு, ஆனால் சந்திக்கக்கூடிய நேரத்தில் நான் எப்படி உன்னை சந்திப்பேன் என்கின்ற அந்த ஒரே ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. எனவே நான் இது மாதிரியான காரியத்தை எல்லாம் செய்து விட்டேன் என்பதாக சொன்னவுடன் ஃபகஃபரலா, அல்லாஹு தஆலா அவரை மன்னித்து ஃபஅத்ஹலஹுல் ஜன்னா, அவரை அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே நுழைவித்தான். செஞ்சது என்ன? எதுவுமே செய்யலை. செஞ்சது என்ன சொல்ல போனால் ஃப்ராடுத்தனம். என்ன செஞ்சது என்ன அப்படின்னு சொன்னால் ஈமானுக்கு மாற்றமானது. ஈமானுக்கு மாற்றமானதுன்னா அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட நிலையிலேயும் மறுமையிலே எழுப்புவான் என்று நம்புவது ஈமான். இல்லையா? அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன் என்பதாக நம்ப வேண்டும். நம்ம இப்படியெல்லாம் செஞ்சிட்டாக்க அல்லாஹ்னால எழுப்ப முடியாது அப்படின்ற நம்பிக்கையினால தானே இவர் இது செஞ்சாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வினுடைய குதிரத்தை இவர் மறுக்கிறார், அல்லாஹ்வினுடைய வல்லமையை இவர் மறுக்கிறார். அப்படி என்றால் இது குற்றத்திற்குரிய செயல். ஆனா இவர் அல்லாஹ்வினுடைய பயத்தின் காரணத்தினால் செய்த காரணத்தினால அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அவருடைய மன்னிப்பை வழங்கி அவரை சுவனவாசியாக மாற்றினான் என்பதாக இருக்கிற பொழுது, எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் 27 என்பதாக நாம் குறிப்பிட்டு வந்துட்டோம். அல்லாஹு தஆலா நிச்சயமாக அதை பால்படுத்த மாட்டான், அதற்கான நன்மையை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஆனால் வருடமும் இது போன்று 27 என்பதையே நாம் ஃபிக்ஸடாக ஆக்கிக் கொள்வது கூட. முடிந்த அளவிற்கு வரக்கூடிய ரமலானை கூட விடுங்க, இனி வரக்கூடிய இதெல்லாம் இருக்குதுல்ல, அடுத்த நாளைக்கு இருக்கு, நாளை கழிச்சு இருக்கு, அடுத்து பிறை பார்க்கின்ற வரையிலும் இருக்கிறது. அந்த இதெல்லாம் நன்மை கிடைக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். ஒரு விஷயத்தை நன்றாக கவனிக்கணும். சன்மானம் என்ற அடிப்படையில் நன்மைகளை பெறுவது என்பது வேறு, சலுகை என்ற அடிப்படையில் நன்மையில் பெறுவது என்பது. கண்ணிய அடிப்படையில் நன்மைகளை பெறுவது என்பது வேறு, கருணை அடிப்படையில் நன்மைகளை பெறுவது என்பது வேறு. வெறுமனே 27க்கு மட்டும் நாம வந்துட்டு அல்லாஹ்வை சந்திச்சுட்டு போனோம் அப்படின்னு சொன்னா சலுகை என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா கொடுப்பான், சன்மானம் என்ற அடிப்படையில் கொடுக்க மாட்டான். சன்மானம் என்றால் அல்லாஹ்வினுடைய குதிரத்திற்கு, அல்லாஹ்வினுடைய வல்லமைக்கு, அல்லாஹ்வினுடைய நேசத்திற்கு தகுதியான அளவிற்கு அல்லாஹ் பெரியதாக கொடுப்பான். இதுல என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, சரி போ, உன்னை நான் தண்டிக்கவில்லை என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா விட்டு விடுவான். நாம இருக்கிறதுல சாதாரணமான நிலையை எதிர்பார்க்க கூடாது, பெரிய நிலையை எதிர்பார்க்க வேண்டும். எத்தனையோ விஷயத்திலே மிக சிறந்த நிலையிலே சிந்திக்கக்கூடிய நாம் மறுமையினுடைய விஷயத்திலேயும் மிக சிறந்த நிலையில நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மன் அக்கியசுன் நாஸ், மக்களில் மிக சிறந்த புத்திசாலியார்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் மறுமையினுடைய சிந்தனையை தன்னுடைய கருத்திலே கொண்டு அந்த மறுமைக்கான தயாரிப்புகளிலே ஈடுபடுகிறார்களோ அவர்கள்தான் மிக சிறந்த அறிவாளி என்று சொல்கிறார். இன்னும் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இன்னைக்கு உலகத்தினுடைய சிந்தனை இருக்கக்கூடாதுன்னு இல்லை, சம்பாதிக்க கூடாதுன்னு இல்லை, மனைவி மக்களை பார்க்க கூடாது என்பதல்ல, அது மட்டும் இருக்கக்கூடாது, மறுமையினுடைய சிந்தனையும் இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொல்கிறான், ஒமினன் நாஸி மன் யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எனக்கு இதை கொடுத்துரு, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எனக்கு இதை கொடுத்துரு என்பதாக கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தை மட்டும் மையமாக வைத்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக், அவர்களுக்கு மறு உலகத்தில் இருந்து ஒரு பலனும் அவர்களுக்கு கிடைக்காது. சுவர்க்கமா? ஏன் சுவனத்தை கேட்கிறாய்? எதற்காக சுவனத்தை கேட்கிறாய்? நீ உலகத்தை பற்றி மட்டும்தானே சிந்தித்தாய். எனவே உனக்கு இந்த உலகத்திலே எது மின் ஹலாக் எதுவுமே இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா டிக்ளேர் செய்யலாம். ஒமின்ஹும் மன் யகூலு, இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அழகான வார்த்தை, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னென்ன நலவுகள் இருக்கிறதோ அந்த நலவுகளையும் கொடு, மறு உலகத்தினுடைய நலவுகள் என்னென்ன இருக்கிறதோ அதையும் கொடு, நரகத்தினுடைய வேதனையை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்பதாக கேட்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அற்புதமான சன்மானங்களை தயாரித்து வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா வாக்குறுதி தர்றான். ரெண்டுக்கு மத்தியில் என்ன வித்தியாசம்? ரெண்டு துவாவுக்கு மத்தியில் என்ன வித்தியாசம்? அவர்கள் கேட்டார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கொடுத்துரு என்பதாக கேட்டார்கள். அவர்கள் கேட்டார்கள், நல்லடியார்கள் கேட்டார்கள், இந்த உலகத்தையும் கொடு, மறு உலகத்தையும் கொடு. இதுதான் முஃமினாக இருக்கக்கூடிய நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். உலகத்தை சம்பாதிக்க வேண்டும், நம்முடைய பொருளாதாரத்தினுடைய எல்லா விஷயத்தையும் சிந்திக்க வேண்டும், அதே நேரத்தில் அல்லாஹ்வை குறித்துண்டான சிந்தனையும் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஜஅலல் ஹுமூம ஹம்மன் வாஹிதா, யார் தன்னுடைய கவலைகளை மறுமையினுடைய கவலைகளாக மாற்றிக்கொண்டார்களோ, தன்னுடைய கவலைகளை மறுமையினுடைய கவலைகளாக மாற்றிக்கொண்டார்களோ, கஃபாஹுல்லாஹு ஹம்மத் துன்யா, இந்த உலகத்தினுடைய எல்லா கவலையும் அல்லாஹு தஆலா அவருக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான். யார் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை மட்டுமே பிரதானம் என்பதாக இருக்கிறார்களோ, லம் யுபாலில்லாஹு ஃபி ஐ அவுதிஅத்ஹா ஹலக், அவர் எந்த சிரமத்திலே சிக்கி அவர் மரணித்து போனாலும் அவரை பற்றி அல்லாஹு தஆலா கவலைப்படுவது இல்லை. அவரை ஏதேனும் சிரமத்திலே சிக்கியே மரணிக்க வைக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே அன்பு பெருமக்களே, நம்முடைய வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரமலானுடைய மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் நம்மை விட்டும் விடைபெற இருக்கிறது. நம்மை விட்டும் ஒரு அமல் விடைபெற இருக்கிறது என்று சொன்னால் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொதுவாகவே எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நம்மை விட்டும் விடைபெறுகின்ற பொழுது அது நம்மிடத்திலே ஒன்று துஆ செய்யும் அல்லது பதுவா செய்யும். ஒன்று துஆ செய்யும் அல்லது பதுவா செய்யும். அது நோன்பாக இருக்கலாம், வேறு அமல்களாக இருக்கலாம், குறிப்பாக நாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பாக்கியமான ரமலானாக இருக்கலாம். எனவே இந்த ரமலானுடைய துஆவை பெற்றுக்கொண்ட நன்மக்களாக இருக்கணும். எதுவுமே செய்யலையே, என்ன செய்கிறது அப்படின்னா ஒன்றும் செய்ய தேவையில்லை, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். யா அல்லாஹ் இந்த ரமலானில் நிறைய அமல் செஞ்சுருக்கணும், ஆனால் செய்யலை. எல்லாம் இந்த ரமலானில் உன்னிடத்தில் அதிகமாக மன்னிப்பு கேட்டிருக்கணும், ஆனால் மன்னிப்பு கேட்கல, ரப்பே என்னை மன்னிச்சிரு என்பதாக அல்லாஹ்விடத்தில் நாம் இனி இருக்கக்கூடிய அந்த 3 நாட்களிலாவது நாம் மன்னிப்பு கேட்டு, எல்லாம் இந்த ரமலானை கண்ணியப்படுத்திய நபர்களில் எங்களை ஆக்கிடுவாயாக என்பதாக நாம் எல்லாம் துஆ செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அப்பேற்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக. வ ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.